உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. விசேஷமாக தமிழ் மக்கள் வந்து பெரிய அளவில் உலகம் பூரா பிறந்து வாழ்கிறாங்க. தமிழ் மக்களுக்கு முடியும். ஏன்னா வடகிழக்கு உட்பட முழு நாடும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மனிதாயமான பிரச்சனை. இந்த நாடு எவ்வளோ கஷ்டத்திலிருந்து எவ்வளோ இனவாதம் போத வஸ்துக்கள்லேருந்து திரும்பி வந்தது. ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு கடமை இருக்குது. வெளிநாடுகளில் வாழ்கிற தமிழ் மக்களுக்கு கடமை இருக்குது. இந்த இனவாதத்தை மறந்து மதவாதத்தை மறந்து ஒரு மனிதாயமான ரீதியில் இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு நீங்கள் உதவி செய்தே ஆகணும். ஏன்னா எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோத்துக்கு உதவி செய்யுங்க. உங்களோட தனிப்பட்ட உதவிகளை செய்கிறத விட ஒரு பொதுவான நிதியத்துக்கு உங்களோட உதவிகளை செய்தீங்கன்னு சொன்னால் நாடு முழுக்க, ஏன்னா தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் மட்டும் இல்லையே பயணம் செய்கிறது, நாடு முழுக்க பாலங்கள் உடைஞ்சிருக்கு, ரயில்வே ட்ரக்குகள் போயிருக்கு, ரோட்டுகள் போயிருக்கு, ஹாஸ்பிட்டல் உடைஞ்சிருக்கு, பாடசாலைகள் உடைஞ்சிருக்கு, கோவில்கள் பஞ்சாலை எல்லாமே போயிருக்குது. ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு பாரிய கடமை இருக்குது. என்னதான் எங்களோட இனப்பிரச்சனை என்னதான் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு பக்கத்தை தூக்கி வச்சுட்டு தமிழ் மக்கள்கிட்ட நான் விசேட வேண்டுகோள் கொடுக்குறேன். வெளிநாடு வாழ் தமிழ் மக்கள்கிட்ட விசேட வேண்டுகோள் கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கு பாரிய உதவி உங்களால் முடியும். ஏன்னா நீங்கள் பல முறை உதவி செய்ய சுனாமி காலத்தில் நீங்கள் உதவி செய்யுங்க. ஆனால் உங்களால் முடியும். நீங்கள் பாரிய உதவியை உங்களால் செய்ய முடியும். இந்த நாட்டை தூக்கி நிறுத்துறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்வீங்களா இருந்தால் சிங்கள மக்கள் தலையில் வச்சு கொண்டாடுவாங்களா அப்படியான ஆக்கள். ஆகவே எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், சிங்கள தமிழ் முஸ்லீம் எல்லாருக்குமே உங்களால் முடியும் இந்த நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு, இருக்கிற இந்த அழிவிலிருந்து வெகு விரைவில் மீட்கிறதுக்கு உங்களால் முடியும். ஏன்னா சுனாமி காலத்தில் எங்களுக்கு தெரியும், பல அக்கௌண்ட்டுகளை திறந்து பல பேர் கொள்ளையடிச்சுன்னு போய் கடைசியாக ஜனாதிபதியாகி நாட்டையும் கொள்ளையடிச்சிருக்கணும். சரியா, கெல்பிங் அம்பாத்தன்னு சொல்லி வழக்கம் போய் அது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இது வந்து அரசு அறிவிச்சிருக்குது, நேரடியாக ஜனாதிபதி நேரடியாக அறிவிச்சிருக்கிறார். உங்களால் முடிஞ்ச உதவியை ஜனாதிபதிக்கு நீங்கள் கொடுங்க, இந்த நாட்டுக்கு கொடுங்கோ. அப்போ இந்த நாடு வந்து பொதுவாக எல்லாருக்குமே போக வர வேண்டிய இடங்கள் இருக்குது, எல்லாருமே பயன்பட வேண்டிய இடங்கள் இருக்குது. ஆகவே எல்லாத்தையும் கட்டியில் போக வேண்டிய தேவை இருக்குது. இதில் இனவாதம் மதவாதம் பிரதேசவாதம் எல்லாத்தையும் விடுங்கோ. மனிதாயமான ஒன்றையை தூக்கி வச்சு கொண்டு தமிழ் மக்கள் மனிதாயமானத்துக்கு உதவி செய்கிறதுல முதலாம் இடத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா டக்குன்னு எங்களோட மக்கள் வந்து கண்கலங்குவாங்க, எங்களோட மக்கள் டக்குன்னு அழுவாங்க. அப்படியான எங்களோட மக்கள் நிச்சயமாக இதுக்கு உதவி செய்வாங்க பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. தமிழ் மக்களோட விசேட வேண்டுகோள் இது. நீங்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு உதவி செய்யணும். இந்த நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு, இப்போ இருக்கிற இந்த அழிவில் இருந்து கட்டி எழுப்புறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும் என்று நான் வினயமாக கேட்குறேன். தனிப்பட்ட ரீதியிலே வினயமாக கேட்குறேன். தமிழ் மக்கள் சார்பாக, இலங்கை வாழ் தமிழ் மக்கள் சார்பாக நான் கேட்குறேன். ஏன்னா நான் இதை நேரடியாக பார்த்து அனுபவித்து போட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன்டா. இவ்வளோ நாளும் கரண்ட் இல்லை, ஃபோன் சிக்னல் இல்லை, பேங்கில் ஏடிஎம்மில் காசு எடுக்கல, அது யாருக்கும் உதவி செய்யலாது, எங்களுக்கே சாப்பிட காசு இல்லை. அப்படி ஒரு நிலைமையிலிருந்து இன்றைக்கு தான் ஓரளவுக்கு நார்மலுக்கு வந்திருக்கிறோம். இப்போயும் சிக்னல் இல்லை, நான் வீடியோ பண்ணுறேன். சிக்னல் கிடைச்சா சரியான சிக்னல் கிடைச்சா தான் நான் அப்லோட் பண்ணலாம்.